ராஜ்யசபா தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியலை கட்சி வெளியிட்டிருக்கு. திமுக வேட்பாளர்களா வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் தேர்வாகி இருக்காங்க. அதே போல மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிடுறார். மொத்தமா 4 வேட்பாளர்கள் பட்டியலையும் திமுக வெளியிட்டிருக்கு. இதுல யாரும் எதிர்பாராத இருவர் அப்படின்னா ஒன்னு எஸ்.ஆர். சிவலிங்கம், இன்னொருவர் சல்மா. யார் இந்த எஸ்.ஆர். சிவலிங்கம்? சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி தொகுதியில இருந்து 1989 1996 சட்டமன்ற தேர்தலையும் எம்எல்ஏவா தேர்வானவர். 1991 சட்டமன்ற தேர்தல்ல இதே தொகுதியில மறுபடியும் போட்டியிட்டாரு. ஆனா வெற்றி பெறல. 2001 சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் இதே தொகுதியில போட்டியிட்டாரு. மீண்டும் அவருக்கு தோல்விதான். தொடர் தோல்விகளை சந்தித்த எஸ்.ஆர். சிவலிங்கம் 2024 கள்ளக்குறிச்சி தொகுதியில போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல. இந்த நிலையில தான் ராஜ்யசபா தேர்தலுக்கு அவருடைய பேரை திமுக தலைமை டிக் பண்ணிருக்கு. கொங்கு மண்டலத்துல பெரிய அளவுல திமுகவால ஸ்கோர் பண்ண முடியல. இதுல முக்கியமா சேலம், கோவை இதெல்லாம் சொல்லலாம். எனவே சேலம்ல இருந்து ஒருவரை ராஜ்யசபாவுக்கு திமுக அனுப்பியிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அடுத்ததா கவிஞர் சல்மா திமுக மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளரா இருக்காரு. சல்மாவை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டம் பொன்னாம்பட்டி பேரூராட்சி தலைவரா இருந்தவர். 2006 மருங்காபுரி தொகுதியில திமுக சார்பா போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இந்த தொகுதி தான் இப்போ மணப்பாறை தொகுதியா இருக்கு. மணப்பாறை தொகுதியில 2026 இவர் சீட்டு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ராஜ்யசபாக்கு இவர் தேர்வாகி இருக்காரு. ஏன்னா மணப்பாறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிக்கு போகலாம் அல்லது உள்ளூர்ல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில கனிமொழியோட நெருங்கிய தோழியான சல்மா தற்போது ராஜ்யசபாவுக்கு தேர்வாகி இருக்காரு. ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினரா இருந்த எம்.எம். அப்துல்லாவுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில எம்.எம். அப்துல்லாவுக்கு பதிலா தான் சல்மா இப்போ தேர்வாகி இருக்காரு. எம்.எம். அப்துல்லாவை பொறுத்த வரைக்கும் அவர் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அவர் போட்டியிடக்கூடிய பட்சத்துல திமுகவும் ஆட்சி அமைக்குது அப்படின்னா அவர் அமைச்சரவையில இடம் பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்வாகல அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு பதிலா தான் சல்மா தேர்வாகி இருக்காரு. அதே போல வைகோவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தது. அவருடைய உடல்நிலை, அவருடைய வயது காரணமா மறுபடியும் அவரு ராஜ்யசபாவுக்கு போவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்த நிலையில அவருக்கு அந்த வாய்ப்பை திமுக தலைமை கொடுக்கல. அவருக்கு பதிலா தான் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ராஜ்யசபாவுக்கு போறாரு. 2024 மக்களவை தேர்தலை செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி கமல்ஹாசனுக்கு இந்த வாய்ப்பை திமுக தலைமை கொடுத்திருக்கு. பொதுவா திமுக ராஜ்யசபாவுக்கு தோமுசாவில இருந்து ஒருத்தர் அனுப்புவாங்க. அது எழுதப்படாத விதி. ஆனா தோமுசாவுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல. மூத்த வழக்கறிஞர் வில்சனுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அது எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான். மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல்ல வில்சனுக்கு வாய்ப்பு தருவாங்க. கமல்ஹாசனும் ராஜ்யசபாவுக்கு போவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்னாதான் இருந்தது. ஆனா இதுல சிவலிங்கம், சல்மா இவங்க 2 பேரும் எதிர்பாராத தேர்வா இருக்கு. எனவே திமுகவோட இந்த வேட்பாளர் தேர்வு குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.